சீர் செய்த காவல்துறையினர். மதுரை மாநகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் மதுரை மாநகர காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மதுரை மாநகர காவல்துறை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவின் பேரில் ஒரு நாள் ஒரு சாலை என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக உதவி போக்குவரத்து ஆணையர் செல்வின் தலைமையில் தெப்பக்குளம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் முன்னிலையில் கீழவாசல் காமராஜர் சாலையில் சார்பாக ஆய்வாளர்கள் போக்குவரத்து காவலர்கள் ஆகியோர் இருசக்கர வாகனங்களை வரிசையாக சாலையில் நிறுத்தும்படி அறிவுரை வழங்கினர். மேலும் நடைபாதையில் பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் நடைபாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். மேலும் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. ஒரு ரோடு மதுரை மாநகர காவல் ஆணையர் உத்தரவுப்படி மதுரை மாநகரில் போக்குவரத்தை சீர் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ரோடை தேர்ந்தெடுத்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அதில் வாகனங்களை ரோட்டின் இடதுபுறமாக வலதுபுறமாக ஒன் சைடு பார்க்கிங், டிசிப்ளின் பார்க்கிங். அவங்க 2 வரிசையோ 3 வரிசையில் வாகனத்தை நிப்பாட்டக்கூடாது. ஒரு வரிசையில் தான் டிசிப்ளினாக ஒரு ரோட்டுக்கு ஓரமாக நிப்பாட்டணும். மற்ற வாகனங்களுக்கு வழிவிடணும், போக்குவரத்தில் வழிவிடணும். போக்குவரத்து தடை பண்ணக்கூடாது, அப்செக்ஷன் பண்ணக்கூடாது. போக்குவரத்து ஃப்ரீ ஃப்ளோவாக போகணும் என்ற உத்தரவிக்கிறாங்க காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் மதுரை மாநகரம். ஒவ்வொரு நாளும் ஒரு ரோட்டை தேர்ந்தெடுத்து போக்குவரத்தை சீர் செய்கிறாங்க. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து மதுரை மாநகரில் இலகுவான போக்குவரத்தை நடப்பதற்கு உதவிடுமாறு வேண்டுகிறோம்.